ஸோ வந்து என்னென்னா, இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேஸ். ஸோ நம்ம வந்து எல்லா மாலிக்யூலும் கிறிஸ்டல் ஃபார்ம் பண்ணணும், எல்லாம் பிரிசிபிடேட் ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிருப்போம் இல்லையா? சிலதெல்லாம் வந்து ஃப்ளேக்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஃப்ளேக்ஸ்னால் வந்து கிறிஸ்டல் மாதிரியும் இருக்காது, பிரிசிபிடேஷன் மாதிரி பவுடராகவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேஸ் தான் இது. இது பார்த்தீங்கன்னா, இது கிறிஸ்டல் கிடையாது. இது ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சால்வெண்ட்டை டீகான் பண்ணிவிட்டு நம்ம இந்த உள்ள ஃபார்ம் ஆகிறத செக் பண்ணி பார்ப்போம். இது எப்படி பியூராக இருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ இதெல்லாமே நமக்கு ஒரு டெக்னிக் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளால் காம்பவுண்ட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இதில் விஷயம் கிடையாது. ஓகே, ஸோ இதை டீகான் பண்ணிவிட்டு இதோட டிஎல்சி செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ இந்த அக்ரிகேஷன் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, நான் வந்து டிசிஎம்மில் கரைச்சிட்டு மெத்தனால் ஊற்றி வச்சுருந்தேன். அந்த அந்த டிஃப்யூஷன் மெத்தட் சொல்லுவோம் இல்லையா, டுவல் சால்வெண்ட் யூஸ் பண்ணி நல்லா கரையிற சால்வெண்ட்டு, நல்லா கரையாத சால்வெண்ட்டு. ஸோ அப்படி வச்சுருந்தது தான். இப்போ வந்து மெத்தனால் ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக மெத்தனால். ஓகே, ஸோ இதுக்கு டீல்ஸ் செக் பண்ணுறதுக்கு இதை நான் ஃபுல்லாக கரைக்க போகிறேன். எனக்கு சால்வெண்ட் வந்து ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு ட்ரை ஆகலை பெருசாக. பட் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேயர் தெரியுதா? ஸோ இந்த லேயர், ஸோ இது மட்டும் நான் எடுத்துகிட்டு மீதி இதெல்லாம் மொத்தமாக கரைச்சி நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, எடுத்து பார்த்துருவோம். ஸோ மேலே இருக்க இந்த லேயரை மட்டும்தான் தனியாக எடுக்கிறேன். தெரியுதா? இது வந்து கிறிஸ்டல் கிடையாது. ஸோ இது வந்து கிறிஸ்டல் கிடையாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஓகே, என்னால் இதை எடுக்க முடியல. ஸோ அந்த மேலே இது இருக்குது இல்லையா, இதை வந்து என்னால் எடுக்க முடியல. நான் என்ன பண்ண போகிறேன்னா, டிசிஎம் வந்து இதில் மட்டும் ஊற்றிட்டு இது மேலே படாத மாதிரி பார்த்துட்டு டிஎல்சி செக் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நேற்று ஒருத்தர் கொஷின் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக நல்ல கொஷின் ஆக்சுவலி. அந்த டிஎல்சியில் வந்து நம்ம ஃபில்ட்ரேட்லேயும் நம்ம நம்ம காம்பவுண்ட்ஸ் மட்டும் அந்த பியூரிஃபை ஆச்சுல கிறிஸ்டல், அதுவும் கம்பேர் பண்ணும்போது ஃபில்ட்ரேட்லேயும் காம்பவுண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக நல்ல கொஷின். இதில் என்ன இருக்குன்னா, இது வந்து ஒரு புவர் சால்வெண்ட். இதில் வந்து அவ்வளோ சீக்கிரம் டிசால்வ் ஆகாது. ஓகேவா? இது வந்து கிறிஸ்டல். இது வந்து இதையும் கம்பேர் பண்ணும்போது இதில் தான் காம்பவுண்ட் அதிகமாக இருக்கும். இது என்ன தான் உங்களுக்கு சால்வெண்ட் அதிகமாக தெரிஞ்சாலும் இதில் டிசால்வ் ஆகிற காம்பவுண்டோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த நம்ம டிஎல்சியில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக வைக்கும்போது அது நிறைய இருக்க மாதிரி தான் தெரியும். ஏன்னா இந்த கிறிஸ்டலில் இருந்து நான் கொஞ்சம் தான் எடுப்பேன். கொஞ்சம் தான் எடுத்து அதை நான் டைல்யூட் பண்ணி தான் நான் வந்து ஸ்பாட் வைப்பேன். ஏன்னா நம்ம நிறையா வைக்கும்போது நமக்கு இம்ப்யூரிட்டி வந்து தெரியாமல் போயிடும். அதனால் ஓகே, நான் அந்த டிஎல்சி வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கு ஸோ இப்போ வந்து நான் டிசிஎம் ஊற்றி ஃபுல்லாக டிசால்வ் பண்ணுறேன். ஸோ அந்த மேலே இந்த லேயர் வந்து இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் கீழே இருக்கிறது மட்டும் டிசால்வ் பண்ணுறேன். அப்போ எப்படி இது நீங்கள் எடுப்பீங்கன்னா, இதை வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ட்ராப்பர் வச்சோ இல்லை வேறு கிளாஸ் ட்ராப்பர் எதாவது வச்சு இது நம்ம ஈஸியாக எடுத்துடலாம், இதில் படாமல். ஓகே, ஏன்னா நம்ம காம்பவுண்ட் எப்படி பியூராக எடுக்கிறது அதுதான் நமக்கு வந்து முக்கியமான விஷயமா இருக்கும். ஓகே,
ஸோ ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இப்போ நான் டிஎல்சி 2க்கும் டிஎல் செக் பண்ணிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ இது நான் டைல்யூட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃப்ராக்ஷனை இந்த கிறிஸ்டல் ஃபார்ம் ஆச்சுல அக்ரிகேஷன், ஸோ அதை வந்து நான் டைல்யூட் பண்ண போகிறேன். எவ்வளோ டைல்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ என்கிட்ட ஒரு கேபிலரி டியூப் இருக்குது. அந்த டியூப்லேருந்து கொஞ்சமாக எடுத்து, ஸோ கொஞ்சமாக தெரியுதா, கொஞ்சமாக எடுத்து அதை வந்து இந்த மாதிரி எஃப்என்டப்பில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபர்தராக அதை வந்து சால்வெண்ட் ஊற்றி டைல்யூட் பண்ணணும். பார்த்தா தெரியும் எவ்வளோ அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா சால்வெண்ட் ஆட் பண்ணி இந்த ஃப்ராக்ஷனுக்கும் டிஎல் செக் பண்ண போகிறேன். ஸோ சால்வெண்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதிலேருந்து கொஞ்சம் ஃப்ராக்ஷன் எடுத்து டைல்யூட் பண்ணிட்டேன். இந்த டைல்யூட் பண்ணதுக்கும் அதுக்கும் இப்போது டிஎல் செக் பண்ண போகலாம். என்ன ஆகிடுச்சு, பட் போலாரிட்டி அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ திருப்பி ஹெக்ஸேன் லைட்டை ஆட் பண்ணி இதோட போலாரிட்டியை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ எப்படி இங்கே வந்து போலாரிட்டி இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். புரியுது எனக்கு நீங்கள் கேட்குற கேள்விகள். என்னென்னா இங்கே இந்த மேலே மஞ்சள் கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப மேலே போயிடுச்சு. சால்வெண்ட் எவ்வளோ தூரம் எலிவேட் ஆகிருக்கோ அவ்வளோ தூரம் போயிடுச்சு. நமக்கு அப்படி போகக்கூடாது. கொஞ்சம் கீழே இருந்தால் வேறு ஏதாவது ஸ்பாட்ஸ் மேலே இருந்தாலும் நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த சேம்பரில் லைட்டாக ஹெக்ஸேன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் வேறு டிஎல்சி ரன் பண்ண வச்சுருந்தேன், அதில் அப்படியே ரன் பண்ணிட்டேன். ஸோ என்னாச்சுன்னா திருப்பி ரன் பண்ணும்போது போலாரிட்டி அதிகமாக இருக்குது சால்வெண்ட். ஸோ இந்த விளையாட்டே வேணாம், நான் மொத்தமாக அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ இதுக்கு டிஎல்சி பார்ப்போம். இப்படி யூவி சேம்பரில் வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து அந்த 3 டிஎல்சி நான் முன்னாடி 2 வச்சேன் இல்லையா, ஸோ இது வந்து போலாரிட்டி அதிகமாக இருந்தது. இது போலாரிட்டி கொஞ்சம் குறைச்சி ரன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 254 நானோமீட்டரில் கிளியராக இருக்குது. ஒரு ஸ்பாட்டு தான் இருக்குது. 393 ஆன் பண்ணிக்குவோம். கிளியராக டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக வந்து அந்த ஃபில்ட்ரேட், அந்த லிக்விடு. ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக வந்து இந்த கிறிஸ்டல், அந்த அக்ரிகேஷன் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அதை எடுத்தது. ஸோ அப்போ அந்த பேட்ச் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி கிளியராக தான் இருக்குது. சரி, நம்ம டிஎல்சிலே கன்ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் என்எம்ஆர்ஓ, மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இதெல்லாம் போயிட்டு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுறது தான் என்றைக்குமே நல்லது. ஏன்னா சம்டைம்ஸ் ஒரு வேறு ஏதாவது ஒரு காம்பவுண்ட் வந்து இதோட ஆர்எஃப் வேல்யூவில் இருந்துச்சுன்னா இதுக்கிட்டே இன்னொரு பீக் வரும். என்எம்ஆரில் வேறு பீக் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பியூரிட்டின்னு வந்து ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஒரு டெக்னிக் போனதுக்கப்புறம் தான் நம்ம பியூரிட்டியே சொல்ல முடியும்.